குழந்தைகள் நாவே கொண்டாட்டம். ஆனா குழந்தை தொழிலாளர்கள்லாம் பெரிய கொண்டாட்டம். தெரிந்தே செய்கிற குற்றங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் ஒன்று. சட்டப்படியான குற்றம் இது எனக்கு தெரிந்தும், தண்டனைக்குரிய குற்றம் இது தெரிந்தும் நாம் தொடர்ந்து பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த குழந்தை தொழிலாளர் தினத்தை நம்ம அதுக்கு அந்த நாளுக்கு எதிராக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் எல்லாமே பொதுமக்களையும் வெகுஜன மக்களையும் இந்த செய்தி போய் சேரணுன்றதுக்காக தான். ஏன்னா குழந்தை தொழிலாளர் நம்ம தான் உருவாக்குறோம். அது மிகப்பெரிய குற்றம். மனசாட்சி இல்லாமல் செய்யற ஒரு வேலை இந்த குழந்தை தொழிலாளர் உருவாக்குறதுதான் சட்டப்படி குற்றம். தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கும் ஓனர்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துகின்ற அனைவருக்குமே இந்த நாளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த நாளை சிறப்பிக்கிற நாங்கள் எல்லாரும் உங்களுடைய கெஞ்சி கேட்பது என்னவென்றால், குழந்தை தொழிலாளர்களை உருவாக்குவாதீர்கள், பணிக்கு அமர்த்தாதீர்கள், அவர்களின் வாழ்க்கையை கெடுக்காதீர்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் அவருடைய குழந்தை பருவத்தையும் கல்வியையும் படிப்பையும் அதோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற வயதை நம்ம இந்த குழந்தை தொழிலாளர் பணிக்கு அமர்த்துவதன் மூலம் நம்ம தொலைத்து விடுகிறோம். குழந்தைகளும் தொலைத்து விடுகிறார்கள். என்னவென்றே தெரியாமல் குழந்தைகள் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். என்னவென்றே தெரியாமல் அவருடைய வாழ்க்கை சுரண்டப்படுகிறது. இந்த நாளில் நாம் அனைவரும் சூழலிருப்போம். குழந்தை தொழிலாளர்கள் நாம் பணிக்கு அமர்த்த மாட்டோம் என்று, குழந்தைகளை படிக்க வைப்போம், கல்வி மட்டுமே உயர்த்தும் என்று இந்த நாளில் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சட்டம் கடுமையாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தை தொழிலாளர்களையும் நம்ம மீட்டெடுக்கும் பொழுது அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் இருக்கு, தண்டனை இருக்கு, உரிமம் கூட, தொழில் உரிமம் கூட பறிக்கப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர்கள் நம்ம பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறது குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்கு. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்மளுடைய குழந்தைகள் அனைவருமே படிக்க வைக்கிறோம். டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில கூட நம்ம குழந்தைகளை தேடி கொண்டு போய் நம்முடைய பள்ளிகளை சேர்த்து நம்ம குழந்தைகளை தொடர்ந்து அவங்களை படிக்க வைக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலத்திலிருந்து வர குழந்தைகள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த குழந்தை தொழிலாளர் அமைப்பினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ அரசுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடன் வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற அமைப்பு நம்முடைய அரசு எடுத்தாலும் முழுமையாக செய்ய முடியவில்லை. ஏன்னால் குழந்தை தொழிலாளர் மீட்கப்படும் போது, மீட்டெடுக்கும் போது நாம் என்ன செய்கிறோம், நம்ம பள்ளியில் தான் நாம் சேர்ப்போம். ஆனால் மற்ற குழந்தைகள் நாம் மீட்டெடுக்கும் போது அவர்களை தொடர்ந்து பள்ளியில் சேர்க்க முடியவில்லை. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தண்டனைகள் இன்னும் கடுமையானால் இந்த குழந்தை தொழிலாளர் ஒழுங்குமுறை இன்னும் நம்ம தொடர்ந்து சாத்தியப்படும், தொடர்ந்து நாம் செய்ய முடியாமல் இருக்கு வாய்ப்பு உண்டாக ஏற்படும். பெற்றோர்களின் கவனத்திற்கு தயவு செய்து குழந்தைகளை பணிக்கு அமர்த்தாதீர்கள், குழந்தைகளை கல்வியை தடை செய்யாதீர்கள், அவர்களை படிக்க வையுங்கள். உரிமை அவர்கள் படிப்பதும் அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது. நன்றி.